ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அண்ட் ஒன் மோர் என்னென்னா, உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும், எப்படா நேற்றுக்கே ஓட்டிங் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி என்னடா காலையிலே கடைசி நாள் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து 8:30 மணிக்கு மேலே எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ அதனால் இது கடைசி நாள் ஓட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் ஜாக்லின் அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,1698 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21.88% இருந்துகிட்ருக்காங்க. நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 1,00,000 வாக்குகள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அன்அஃபிஷியல்லேருந்து வர்றது. ஸோ அஃபிஷியலாக நிறைய வாக்குகள் இன்னும் கூட வாங்கியிருக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 82,704 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.79% இருந்துகிட்ருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதா தான் இந்த வாரத்தோட ரியல் வின்னர் ஓட்டிங்ஸில் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது பொசிஷனில் ஆரம்பித்தாங்க. பெரிய டிஃப்ரென்ஸோடு தான் இருந்தாங்க விஜய் விஷாலுக்கும் இவங்களுக்கும். ஸோ அதுக்கப்புறம் விஜய் விஷாலை டாமினேட் பண்ணி மேலே வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்தோடு இருக்காங்க விஜய் விஷாலை விட. அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் நம்முடைய விஜய் விஷால் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 61,831 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.3% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். அன்ஷிதா அவர்களுக்கு எப்படி செம்ம தூள் அடி பக்கா அப்படின்லாம் சொல்லணும், அதுக்கு ஆப்போசிட்டாக வேணா விஜய் விஷால் அவர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா எதுவுமே பண்ணலை. ஸோ அதுதான் உண்மை. அதன் காரணமாக ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது டே பை டே குறைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்குது. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸும். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ரயான் அவர்கள் இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,622 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.82% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவர் அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காரு. பட் இவருக்கு எல்லோ கார்டு, ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ரயான் அவர்கள் செய்தது சரியா தவறா, ரெட் கார்டா எல்லோ கார்டா, இல்லை ஒன்றுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே போடா அப்படின்னு சொல்ல போகிறாரா விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34,573 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.44% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களும் அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காங்க. வேணத்துக்குன்னு சில விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினச்சி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நேற்றுக்கு நடந்த அந்த பிரெட்டு பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக உருவாச்சு. ஒருவேளை அந்த பிரெட்டு பிரச்சனை உருவாகலை அப்படின்னா கூட வேறு ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத லேட்டராக சொல்கிறேன். 6th பொசிஷனில் சிவகுமார் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29,933 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.44% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். ஸோ இவரும் அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரே ஒரு ஃபைட்டு தான், ஒட்டுமொத்த வாக்குகளோட எண்ணிக்கையும் மாறி போச்சு. சிவகுமார் அவர்களுக்கு மஞ்சரி கிட்ட போட்ட ஃபைட்டு. அது என்ன மஞ்சரி மேலே அவ்வளோ காண்டோ இல்லை சிவகுமார் அவ்வளோ பிடிச்சிருக்கோ அப்படின்லாம் நமக்கு தெரியல. அதுக்கடுத்து சத்யா அவர்கள் இருந்துகிட்ருக்காரு 7வது பொசிஷனில். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 29,661 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.38% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ சத்யாவை பொறுத்த வரலையும் எதுவுமே பண்ணல. நேற்றுக்கு ராணுவ சொன்ன மாதிரி தான், அவன் கிச்சனை விட்டு வெளியவே வரலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ சத்யா அவர்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும், நிறைய விஷயங்களை பேசணும். பேசாமலே போயிடுச்சு அப்படின்னா சத்யா அவர்கள் இன்னும் 1 or 2 வீக்ஸ் தாண்டதே பெரிய விஷயம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எல்லாருமே டேஞ்சர் ஜோனில் தான் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 28,435 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.12% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்களுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுறாங்கன்னே தெரில. ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே அதுவும் கேமுக்குள்ளே எதுவுமே பெருசாக பண்ண மாட்டேங்கிறாரு. பட் வெளியிலேருந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. கண்மூடித்தனமாக எல்லாம் ஓகே ரஞ்சித் தான் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்கிறாங்களாட்டு இருக்குது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வாரமும் அதிகப்படியான வாக்குகள் வருது. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் ஆனந்தி அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27,129 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
5.84% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் இந்த வாரத்தில் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வாரங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போதைக்கு வந்து இவங்க டான்சர் ஜோனில் தான் வந்து இருக்காங்க. இவங்க எவிக்ட் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். அதுக்கு அடுத்த பொசிஷன், அதாவது 10வது பொசிஷனில் நம்மளுடைய சாச்சனா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 23,208 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.99% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். அப்புறம் என்னப்பா யார் எவிக்டாகி வெளியே போகிறாங்க அப்படின்றத சொல்லிடலாமா? ஸோ 99.9% நம்மளுடைய சாச்சனா அவர்கள் தான் ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சாச்சனா அவர்கள் எவிக்டாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் 99.9% இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்களா பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சாச்சனா அவர்கள் வந்து டே பை டே வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய டேலண்ட்டும் சரி, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் சரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய தவறுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திருத்திட்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாருக்குமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நேற்றுக்கு ஹவுஸ்மேட்ஸும் அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கவும் பட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சாச்சனா அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்புகள் வந்து கொடுக்க முடியுமா? ஆல்ரெடி நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டிங்களே, மறுபடியும் ஏன்டா வாய்ப்புகள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வாய் மேலே ஆடியன்ஸ் எல்லாம் குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா அவர்களை எவிக்ட் பண்ணிவிட்டு வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாரங்கள்லேயே டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு அப்டேட்லாம் கொடுத்துட்டு சிங்கிள் எவிக்ஷன் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுடைய ஆர்னவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து எவிக்டாக வெளியே போனப்பல செகண்ட் வீக்காக ஃபஸ்ட் வீக்காக. ஸோ அந்த மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக உள்ளே வர்ற மாதிரி வந்து இருந்தது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்து. ஸோ அந்த மனசு வந்து உள்ளே வந்திருந்தால் லாஸ்ட் வீக்லேயே டபுள் எவிக்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி 50 நாள் தாண்டதுனால அந்த வைல்டு கார்டு என்ட்ரி மறுபடியும் வந்து கொடுக்கவும் போகிறதில்ல. ஆர்னவ் அவர்கள் திரும்பவும் வரவும் போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இருக்கிறதே வந்து 7 வாரங்கள் தான். இந்த 7 வாரத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் மீன்ஸ் டைட்டில் வின்னர் யார் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி 18 பேர் வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க. இவ்வளோ மாஸ் க்ரௌட் வந்து எந்த சீசன்லையுமே, அதுவும் இத்தனாவது வீக்கில் வந்து இருந்ததே கிடையாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் டபுள் எவிக்ஷன் வரலாம், மிட் வீக் எவிக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது. பட் அதையும் உடச்சி இந்த 18 பேரில் வந்து எல்லாம் ஆட்டு மந்தைங்களை மாதிரி ஒவ்வொரு வாரமும் நிறைய மிச்சர் சாப்பிட்றவங்களெல்லாம் தூக்கி நாமினேஷனில் போட்டி அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் வந்து சேஃப் ஜோன்லேயே வச்சுருந்து கடைசி வீக் வரைக்கும் கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் வந்து இருக்குது. இப்போ எது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போது நான் ஒன்றும் இல்லை, இப்போ ராணவ், அதே மாதிரி ரயான், அதுக்கப்புறம் சத்யா, ரஞ்சித்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜாக்லின் நல்ல கண்டஸ்டன்ட்டு, ராணவ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சத்யா அப்புறம் ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்து பெருசாக கேம்லேயே வந்து எதுவுமே கான்சன்ட்ரேஷன் அண்ட் கான்ட்ரிபியூட்டே வந்து பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இவங்களை சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சத்யா அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் சேவ் பண்ணோம் அப்படின்னா சும்மா டம்மி பீஸ் எல்லாம் தூக்கி நாமினேஷனில் போட்டே இருக்கணும். இப்போ சொல்லப்போனால் தர்ஷிகா, பவித்ரா, அதுக்கப்புறம் சாச்சனா, ஆனந்தி. ஸோ இவங்களெல்லாம் வந்து மறுபடியும் நாமினேஷனில் வச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா அவங்க வாரம் ஒவ்வொரு ஆள் வந்து எவிக்டாக வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கே தெரியும். ஸோ அதனால் இவங்க வந்து வாரம் சேஃபர் ஜோன்லேயே போயிடுவாங்க. இப்போ ஒரு வேளை வந்து ஆனந்தி இல்லை, சாச்சனா இல்லை, தர்ஷிகா இல்லை, பவித்ரா இல்லை, இப்போ இந்த மாதிரி வீக்கான கண்டஸ்டன்ட்லாம் இல்லை, இட்ஸ் மீன்ஸ் நான் வாக்குகள் வயசு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இல்லாத போது கண்டிப்பாக சத்யா அவர்களும் ரஞ்சித் அவர்களும் வெளியே போயிடுவாங்க. மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேட்சப் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து பேட்ச் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டபுள் எவிக்ஷனில் ஒன்று சாச்சனா தான். இதுக்கப்புறமும் சாச்சனா அவர்களை எவிக்ட் பண்ணல அப்படின்னா மக்கள்லாம் பயங்கரமாக வெறுத்துருவாங்க பிக் பாஸை. அண்ட் இன்னொருத்தர் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார்லேருந்து நம்ம லிஸ்ட் எடுத்துக்கலாம். சிவகுமார், சத்யா, ரஞ்சித், ஆனந்தி, இந்த 4 பேர்லேருந்து ஒரு ஆள் வந்து எவிக்டாகி வெளியே போவாங்க. ஸோ அந்த ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக ஆனந்தியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா ரஞ்சித் அவர்களாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா சத்யா அவர்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சிவகுமார் அவர்களாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லார் பேரையும் வந்து சொல்லலாம். பட் இப்போ நம்ம வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது, ஒரு ஃபோல்டில் இருந்து பார்க்கும்போதே யாருக்கு அதிகப்படியான ஃபேன் பேசஸ் வந்து இருக்குது, யாருக்கு அதிகப்படியான வாக்குகள் வருது, யாருக்கு கம்மியான வாக்குகள் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து சாச்சனா அவர்களும் ஆனந்தி அவர்களும் எவிக்டாகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் 99.9% வந்து இருக்குது. 0.1% ஏதாவது உள்ள குறுக்கால வந்து இல்லை சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி சாச்சனாவை மட்டுமே எவிக்ட் பண்ணலாம்
அப்படி சாச்சனாவை சேவ் பண்ணணும்னு நினச்சி ஆனந்தி அவர்களை கூட எவிக்ட் பண்ணலாம். ஸோ இதில் எது வேணாலும் நடக்கலாம். லாஸ்ட் வீக்கில் வந்து வர்ஷினி அவர்களை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க, சாச்சனா அவர்களை உள்ளே வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஆனந்தி அவர்களை எவிக்ட் பண்ணி சாச்சனா அவர்களை உள்ளே கூட வந்து வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ அப்படிலாம் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஷோவை பொறுத்தவரையிலையும். ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.